இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவன் படைப்பினில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஏன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இறைவனுடைய படைப்பில எல்லோரும் சமம் தானே. ஆனா ஒருத்தன் பார்த்தா ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா பிறக்கிறா, இன்னொருத்தன் பார்த்தா ரொம்ப ஏழையாக ஒரு குடிசையில போய் பிறக்கிறானே. இதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய ஜாதக பலம்தான் காரணமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் இன்னமும் கொஞ்சம் டீட்டெயிலாவே கேட்டிருக்கார். அதாவது ஒரே நேரத்திலேயே இருவேறு குழந்தைகள் பிறக்கின்றன. பர்த் ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு ஊர்லயே ஒரே டைம்லயே நிறைய குழந்தைகள் பிறக்கிறது. ஆனா அவங்க ஜாதகம் பார்த்தோம்னா 2 பேருடைய ஜாதகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரு குழந்தை பணக்காரனுடைய வீட்டிலும் மற்றொரு குழந்தை ஏழையினுடைய வீட்டிலும் பிறக்கிறது. இதற்கான காரணம் என்ன? ஒரு குழந்தை கோடீஸ்வரனாவே வாழ்ந்துட்டு இருக்கு, இன்னொரு குழந்தை பார்த்தா ரொம்ப புவரா வாழ்ந்துட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன? ஜாதகத்திலே கிரகநிலை ஏதோ வித்தியாசம் இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட பலன் மாறுகிறது. இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதைத்தான் நம்ம கர்ம வினை அப்படின்னு சொன்னாலும் சுலபமாக அந்த ஒரே வார்த்தையோடு கடந்து விட முடியாது. இதுல நிறைய விஷயங்கள் கூட நடக்கும். திடீர்னு ஒரு குழந்தை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஏழை வீட்டில தான் பிறந்திருக்கும். அவங்க அதை வளர்க்க முடியாம கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துல போட்டு போயிருப்பா. அந்த குழந்தையை யாரோ ஒரு பெரிய கோடீஸ்வரன் தத்தெடுத்து, அது ஏழையினுடைய வீட்டிலே பிறந்திருந்தாலும் கூட வளரும் போது பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கோடீஸ்வர குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனுடைய வீட்டுல பிறந்த குழந்தை கூட திடீர்னு சின்ன பிள்ளையிலேயே காணாமல போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு திருவிழால போய் காணாம போயிடுச்சு, கண்டுபிடிக்க முடியாம கடைசி நேரத்துல பார்த்தோம்னா அந்த குழந்தையானது ஒரு ஏழையினுடைய வீட்டிலே கூட வளர்ந்து கொண்டிருக்கும். இது எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது அந்த குழந்தைகளினுடைய ஜாதக பலம் என்பதுதான். வான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு கோடீஸ்வரனாகவே பிறந்தால் கூட அந்த குழந்தைக்கு அதனை அனுபவிக்கின்ற அம்சம் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு சில பேர் ஏழையாக பிறந்தாலும் கூட அவர்கள் முழுமையான மனமகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் தெரியுமா? அதாவது இவர் மென்ஷன் பண்றது ஏழை பணக்காரன்னு சொல்லிட்டு அந்த பொருளாதார சூழலை மட்டுமே வைத்து தீர்மானிக்கிறார். ஆனால் ஜாதகத்தினுடைய பலன் அப்படி சொல்லவில்லை. ஒருவருடைய ஜாதகத்திலே சுகஸ்தானம் என்பது வலிமையாக இருந்துவிட்டால், உதாரணத்திற்கு ஒரு லக்னாதிபதி சுக்கிரன் ஒரு 4ஆம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார் வச்சுட்டோம்னா, ஒரு துலாம் லக்னத்திலே பிறந்திருக்கிறார், அவருடைய லக்னம் சுக்கிரனாக, லக்னாதிபதி சுக்கிரனாக இருக்கிறார், அவர் மகரத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை சுகவாசியாகவே வளரும். அதாவது அது என்னதான் ஒரு குடிசையில வாழ்ந்தா கூட அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் என்பதுதான் அதற்கான பொருள். ஏழை பணக்காரன் என்பதை ஜோதிட விதிகள் அவரவருக்குரிய செல்வ வளத்தை வைத்து குறிப்பிடவே இல்லை. ஜோதிட விதிகள் எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா அவர்கள் அதனை அனுபவிக்கின்ற விதத்தை வைத்துத்தான் சொல்கிறது. அந்த குழந்தையினுடைய சுகஸ்தானம் என்பது நன்றாக இருக்கிறதா, ஜீவனஸ்தானம்னு சொல்வார். அதாவது வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த லிவிங் ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு. லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே எதையும் தாங்கும் இதயம் என்பது அந்த குழந்தைக்கு வந்துவிடும். எதையும் தாங்கும் இதயம் என்பது வந்துவிட்டாலே அந்த குழந்தை சர்வ நிச்சயமாக வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்காது. ஆக இது எதை வைத்து தீர்மானிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னா, லக்ன பாவம் விழுகின்ற புள்ளி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்திலே அந்த குழந்தை பிறந்திருந்தா கூட அந்த செகண்ட்ஸ் அப்படிங்கிறது வித்தியாசப்படும் இல்லையா, அந்த செகண்ட்ஸ்ல வைத்து அந்த குழந்தையானது எந்த லக்ன புள்ளியிலே, அதாவது ஒரு லக்னம்னு எடுத்துட்டோம்னா அதுல 30 டிகிரி அப்படிங்கிறது இருந்தா கூட அதையே இன்னும் கலை விகலைன்னு சொல்லிலாம் பிரிச்சுட்டே வருவா. அது மிக துல்லியமாக எந்த புள்ளியிலே அந்த லக்ன பாவமானது விழுகிறதோ அதுதான் அந்த குழந்தையினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது. இதை வைத்துத்தான் இவர்கள் ஏழையாக இருக்கிறார்களா, இவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்களா என்பதை தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி அந்த 9ஆம் பாவம்னு சொல்றா இல்லையா, இதைத்தான் பாக்யஸ்தானம்னு சொல்றார். அந்த குழந்தையினுடைய அந்த பாக்யஸ்தான புள்ளி, அந்த 9ஆம் பாவகத்தினுடைய புள்ளியானது எதிலே துவங்குகிறதோ, மிகச்சரியாக எந்த புள்ளியிலே துவங்குகிறதோ அந்த புள்ளியானது எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை பெற்றிருக்கிறதோ அதற்கேற்றார் போல்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த பாக்கியம் என்பதும் அதிர்ஷ்டம் என்பதும் அமைகிறது. அதே மாதிரி ஃபார்ச்சூனா அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியானது உண்டு. அந்த ஃபார்ச்சூனா என்பதுதான் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தையும் தீர்மானிக்கிறது.
இப்படி இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இது அவரவருடைய கர்ம வினையின் அடிப்படையில் உண்டாகிறது என்று சொன்னாலும் அதனை அவரவருடைய அந்த ஜாதகத்தை கொண்டே சர்வ நிச்சயமாக தீர்மானித்து விட முடியும் என்பதுதான். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.